ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் இது மாதிரியான காவிரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பற்றாக்குறை நதி தான். நீங்க இங்க அவ்வளவு எளிமையாக நீங்க இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைவேற்ற முடியும். ஆனா முதல் கட்டத்திலேயே அதை முற்றிலும் புறக்கணிக்கணும். இந்த மேகதாது மட்டும் இல்ல, கர்நாடகத்தினுடைய அந்த பிடிவாதம் காரணம். அப்ப அதுக்கு தமிழக அரசு பொறுப்பேற்று தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திரு சேதுராமன் இதுவரைக்கும் பேசினால 3 முக்கியமான விஷயங்கள், 3 அம்சங்கள் பேசப்படுறாங்க. ஒன்று ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் இது மாதிரியான இயற்கை வளங்களுக்கு ஆசைப்பட்டு மத்திய அரசு பாராமுகமாக இருக்கு அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. மற்றொன்று ராசி மணல் கட்டணம், இது மாற்று தீர்வு அப்படின்றது இவர் முன்வழிது. திரு சாமி நடராஜனும் அதான் கிட்டத்தட்ட சொல்றாரு. நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் வர்றதுக்கு அவங்களுக்கு ஃபேவர் பண்றதுக்காக மேகதாதுல அணை கட்ட டி.கே. சிவகுமார் தலைமையிலான அரசு முயற்சி பண்ணுது அப்படின்றது. இது எல்லாத்துக்குமான பதில் என்ன? உண்மையிலே அப்படித்தான் இருக்கா? 2 விஷயங்கள். ஒன்று திரு சாமி நடராஜன் குறிப்பிட்டது தான். காவிரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பற்றாக்குறை நதி தான் அது. 1240 டிஎம்சி நம்முடைய தேவையை ஒட்டுமொத்தமாக ஓராண்டில், ஒரு நீராண்டில் முழுமையாக எல்லா பகுதிகளிலும் முழுமையான விவசாயம் செய்வதற்கு தேவையானது 1240. ஆனால் ட்ரிபியூனலில் அவார்ட் பண்ணியிருக்கிறது 740 டிஎம்சியை தான் பிரித்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பற்றாக்குறை நதி தான். இந்த பற்றாக்குறை நதியில் அணைக்கட்டு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் பிரதானமாக வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி வைப்பதற்கான உள்நோக்கம் என்னன்றது நிறைய சொல்லியிருக்காங்க. அப்படி அணைக்கட்டு கட்டுவதே இன்றைக்கு உலக அளவில் மாறி இருக்கக்கூடிய பூகோள சூழல் அல்லது சுற்றுச்சூழல் மாறுபாடுகளில் பெரிய அணைகளுக்கான தேவைகள் இல்லை அப்படின்றதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். இப்போ திரு ஐயாக்கண்ணு குறிப்பிட்டது மாதிரி கதவணைகள் இந்த மாதிரியான திட்டங்கள் அங்கங்கே சேர்க்கலாம், நிலத்தடி நீரை நம்ம உயர்த்தலாம். ஆனால் பெரிய அணைக்கட்டுகள் தேவையில்லை அப்படின்றது தான் இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது. அதனால அது பெரிய அணைகளாக இருக்கக்கூடிய மேகதாது ஒரு பெரிய அணை இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு கிருஷ்ணராஜசாகரோட பெரிய அணையாக அங்கே கட்டப்படுது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 4 அணைகளை விட அதிக கொள்ளளவு கொண்ட அணையாக அந்த அணைக்கு அவங்க வச்சிருக்கிற பெயர் பேலன்ஸ் ரிசர்வாயர். அந்த பேலன்ஸ் ரிசர்வாயர் அப்படின்னா என்னன்னா, இது விவசாயத்துக்கு பயன்படாது அப்படின்ற அடிப்படையில் தான் அதனுடைய பெயரை அவங்க வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ விவசாயத்துக்கு பயன்படாதுன்னா மாற்று 4.75 தான் குடிநீருக்கு. இப்போ நீங்கள் ஏற்கனவே அந்த குடிநீரை உத்தரவாதப்படுத்துவதற்கு கடந்த 2020 இந்த பிரச்சனை வரும்போது பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு கருத்து அங்கே என்ன வந்ததுன்னா, கர்நாடகாவுடைய குறிப்பாக பெங்களூருடைய நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்காக அல்லது குடிநீர் கொண்டு செல்வதற்கு 2 நிறுவனங்களோட அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஒன்று சுயஸ் நிறுவனத்தோடையும், இன்னொன்று ஜப்பானிய தோஷிபா நிறுவனத்தோடையும் அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது எதுக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய குடிநீர் சப்ளை பண்ணுவதற்கு. அப்படி குடிநீர் சப்ளை பண்ணுவதற்கு பெருநிறுவனங்களுக்கு தடையற்ற குடிநீரை கொண்டு போவதற்கான ஒரு திட்டமாகவும் அது பார்க்கப்படுது. அப்போ பெருநிறுவனங்களுக்கு சாதகமாக அரசுகள் இருப்பதுன்றது யதார்த்தம். நீங்கள் இங்கே அவ்வளோ எளிமையாக நீங்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும். ஆனால் முதல் கட்டத்திலேயே அதை முற்றிலும் புறக்கணிக்கணும், அதை முற்றிலும் புறந்தள்ளணுன்றது தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய நோக்கமாக இருக்குது. இந்த பெருந்திட்டம் இங்கே வந்துருச்சுன்னா இது போன்ற வாய்ப்புகள் நீங்கள் ஏற்கனவே நேச்சுரலாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் பொய்த்து போனால் விவசாயத்துக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்வதற்கு பல்வேறு திட்டங்களை இங்கே கொண்டு வருவதற்கான முனைப்புகளை கொண்டு வரலாம். அப்போ இந்த பெருந்தட்டத்தை நம்ம நிராகரிக்கணும் அப்படின்றதான் யதார்த்தம். நிலத்தடி நீர் இருக்கிறத காரணமாக வச்சு நம்மள்ட்ட 10 டிஎம்சி எடுத்துட்டாங்க. அதாவது அதில் குறிப்பிட்டிருக்கிறது என்னென்னா, தமிழகத்தில் காவிரி டெல்டா பகுதியில் 20 டிஎம்சி வரைக்கும் நிலத்தடி நீர் இருக்கு. அதில் 10 இதை ட்ரிபியூனல் கணக்கில் எடுத்துக்கல. சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்னன்னா, இதை ட்ரிபியூனல் கணக்கில் எடுத்துக்கல. அதனால 10 டிஎம்சி நாங்கள் இதை எடுத்து கர்நாடகா கொடுக்குறோம் அப்படின்னு குடிநீருக்காக கொடுத்துருக்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் கிட்டத்தட்ட 2018 போட்ட தீர்ப்பு. ஆனால் 2007 இது ட்ரிபியூனலுடைய தீர்ப்பு வந்தது. 2007 2018 வரைக்கும் இந்த நிலத்தடி நீர் என்னன்ற ஆய்வுகளை சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்டான்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்றைக்கு 2018க்கு பிறகு இன்னைக்கு எடுத்திருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப தமிழக அரசு, நான் இப்ப சொல்றது என்னன்னா, மேகதாது அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. நமக்கு இந்த ஒப்பந்தம் என்பது 15/2/2033 முடியுது. அப்ப 15/2/2033 இது முடிவதற்கு முன்னதாகவே ஏற்கனவே என்ன கர்நாடகாவுடைய வாதம் என்னன்னா, தமிழகத்துக்கு 192 டிஎம்சி நீங்க கொடுத்துருக்கீங்க ட்ரிபியூனல்ல, இது கூடுதல் 134 டிஎம்சி போதும் அப்படின்றதுதான் சுப்ரீம் கோர்ட்ல கர்நாடகத்தினுடைய வாதமா இருந்தது. அப்ப இந்த 134 நோக்கி கொண்டு போறதுக்கான ஒவ்வொரு செயல்பாடுகளா கர்நாடக அரசு தீவிரப்படுத்தும் போது தமிழக அரசு
முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். சமீபத்தில் வந்து 2024 வந்த சயின்ஸ் டைரக்ட் மேகசைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நிலத்தடி நீர் ஆதாரம் என்பது 1/3 குறைஞ்சிருக்கு அப்படின்றத ஆதாரப்பூர்வமாக விளக்கியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் தமிழக அரசு கணக்கில் எடுத்துக்கணும். இங்கே இருக்கக்கூடிய பாசன விரிவாக்கம், நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்குறோம், இங்கே இருக்கக்கூடிய பாசனம் என்பது விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய வேளாண் தொழிலாளர்களுக்கு இதான் வாழ்வாதாரம். அப்போ இவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மாற்று ஏற்பாடு என்ன இருக்குது? இன்றைக்கு கடந்த ஆண்டு வந்து குறுவை வந்து கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ஏக்கரில் வந்து டெல்டாவில் சாகுபடி செய்யப்பட்டது. இன்றைக்கு வந்து 2.5 லட்சம் ஏக்கருக்கு வரதே இன்னைக்கு தடுமாற்றத்தில் இருக்குது. வாய்ப்பு இல்லை. ஏன்னா காவிரியில் தண்ணீர் திறந்து விடப்படல, நிலத்தடி நீர் ஆதாரத்தில் அந்த விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறுகுனிச்சுன்னா இந்த குறுவை சாகுபடி சமயத்தில் விவசாய தொழிலாளர்களுடைய நிலைமை என்னவாகும்? குறுவை தொகுப்பு கொடுப்பதற்கு பதிலாக இங்கே இந்த கடந்த ஆண்டில் குறுவை சாகுபடி செய்து இந்த ஆண்டு செய்யாத விவசாயிகளுக்கு அதை நிவாரணமாக நீங்கள் வந்து குறுவை தொகுப்புக்கு வந்து நீங்கள் நிவாரணம் கொடுப்பது போல குறுவை சாகுபடி கடந்த ஆண்டு செய்து இந்த ஆண்டு செய்ய முடியாத சூழலுக்கு இந்த மேகதாது மட்டும் இல்லை, கர்நாடகத்தினுடைய அந்த பிடிவாதம் காரணம். அப்போ அதுக்கு தமிழக அரசு பொறுப்பேற்று அதற்கான நிவாரணத்தையும் விவசாய தொழிலாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. மேகதாது தேவையற்றது. அது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் ஒழிய இங்கே இந்த வாழ்வாதாரத்தை உத்தரவாதப்படுத்துவது கிடையாது என்பதுதான் நம்முடைய கருத்தாக முன்வைக்கு. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.